ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆண்டவர் எப்போதுமே தம்முடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு. அல்லேலூயா. எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு என்னத்தை உண்டாக்குனாரு? சத்தமா சொல்லுங்க. வித்தியாசத்தை உண்டாக்குனாரு. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. பாருங்க, அந்த பிள்ளைகள் வாழ்ந்த அந்த நாட்டை கூட விசேஷமாக்குறார். அந்த நாட்டை வித்தியாசமாக்குறார். எல்லா இடத்துலயும் வண்டு வருது, இங்க மட்டும் என்ன வரல? வண்டு வரல, கொள்ளை நோய் வரல. பாருங்க, இன்னும் கூட வசனத்தை வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 9. இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். பாத்தீங்களா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துறாரு. அவங்க நாட்டை வித்தியாசமா வைக்கிறாரு. அவங்க மிருக ஜீவனையும் எப்படி வைக்கிறாரு? வித்தியாசமாக. ஆமா, நம்ம வீட்டு மாடெல்லாம் கொழுகொழுன்னு இருக்குது, மற்ற மாடை விட, மற்ற ஆடை விட. அப்படின்னா நமக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வித்தியாசப்படுகிறார்னா அதை விட உயர்வா வைக்கிறார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை எப்படி வைப்பேன்? மேன்மையாய் வைப்போம். சகல ஜாதிகளை பார்க்க நீ எப்படிப்பட்டிருப்பாய்? ஆசீர்வதிக்க. சரி, இப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க. அல்லேலூயா. இப்ப முதல்ல தெரிஞ்சுங்க, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும். இப்ப நம்ம நீதியாய் நடக்கிறதுனால என்னையா நன்மைன்னு கேட்கலாம். நீதியா நடக்கிறதுனால, நான் லஞ்சம் வாங்காம, நான் பாவம் செய்யாம நடக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேட்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்ன பண்ணிட்டானா? தீர்மானம் பண்ணிட்டான். அதனுடைய விளைவு 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நிறுத்தி வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி 10 நாள் வரைக்கும், எல்லாரும் கவனிங்க, தானியேல் சொல்றாரு, சேலஞ்ச் பண்றாரு, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரு, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபட முகங்களையும் ஒத்து பாரு, பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. மடி தானியேல் காலத்துல ராஜா அரண்மனை கொண்டு போய் போட்டாங்க. அவன் சொல்லிட்டான், அந்த பீஃப் கறி கிரி சைட் டிஷ்ஷு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நாங்கள் சும்மா இருப்போம். அவன் என்ன சொல்கிறான், மேஸ்திரி, நீங்கள் மெலிஞ்சு போயிட்டீங்க, என் கழுத்தை வெட்டி போடுவான் ராஜா. இல்லை நீ சோதிச்சு பாருங்க. 10 நாள் அளவு சோதிச்சு பார்த்தா இவங்க சாப்பிட்டது சும்மா பருப்பு மரக்கறி தான். அவங்களாம் அடிக்கிறானுங்க கிலோ கணக்கில் கறி. ஆனால் அவங்க மூஞ்சி இவங்க மூஞ்சியும் பார்த்தா நம்ம பிள்ளைகளுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது? மனுஷன் அப்பத்தினாலே அல்ல, சாப்பாட்டினால அல்ல, தேவனுடைய கிருபை நம்மளை பிரகாசிக்க வைக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குனே ஒரு அழக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் கர்த்தர் கொடுக்கிற அழகு வித்தியாசமானது. அல்லேலூயா. 100 பவுன் போட்டுட்டு போறவங்கள யாரும் பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் கலட்டிட்டு போறவங்கள தான் என்ன செய்யறான், அப்படியே பார்க்கறாங்க. அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு பாஸ்டருடைய மனைவி இவ்வளவு பூவை தொங்க விட்டுட்டு
அவங்க மைக்கில் நின்று அந்த பெரிய சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு சுவிசேஷோட மனைவி பாட்டு பாடுது, வாங்க போங்கன்னு. ஒருத்தருக்கு கோவம் வந்துருச்சு, ஏம்மா நீ என்னம்மா ஊழியம் செய்ய இவ்வளோ பூ வச்சிருக்கிறேன், பைபிளில் சொல்லியிருக்குல்ல ஆண்டவர் சாரோனின் ரோஜான்னு, அதான் பூ வச்சிருக்கேன். அவர் கேட்டார், ஏன் கண்மலைன்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கி தலையில் வச்சுக்க வேண்டியதானே, கல்லை தூக்கி. அதெல்லாம் அழகு அல்ல, கர்த்தருக்காக பிரதிஷ்டை தீட்டுப்படக்கூடாது இருந்தவனுடைய முகம் ஆலிபரை விட ரொம்ப பிரகாசமா இருந்து. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய முகத்தை வித்தியாசமா காட்டுவார். உங்களுக்கே தெரியாது, நீங்க நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கிறீங்க. நமக்கெல்லாம் வயசு கூடுதா குறையுதா? பாஸ்டர் 4 நாள் தங்கினதுலே இப்போ பாஸ்டருக்கு வயசு குறைஞ்சிருச்சு. பாஸ்டர் சொல்லிட்டாங்க, முன்னைய விட இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறேன், 4 நாளாக நாட்டு மருந்து எல்லாம் குடிக்கிறாங்க, சுத்தமாக நல்லா ஆயிட்டேன்னு சொல்றாங்க. பாருங்க, கடுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப, நம்ம வயசாகிறது கிடையாது, வயசு குறைஞ்சிக்கிட்டே வருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாதி பேராது இருக்கிறீங்க. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உம்மாலே ஒரு சேனைக்குள், உம்மாலே ஒரு மதிலை, எனக்கு விரோதமா ஒரு பாடையமே இறங்கினாலும். இது மட்டும் இல்ல, 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ராஜா அவர்களோட பேசினார். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்து எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாத்தீங்களா, நீதிமானுக்கும் துன்மார்க்கனும் வித்தியாசத்தை காட்டுவார். இந்த நீதிமானா இருந்த தாவீது, தானியேல் கூட்டம் எல்லாத்தை விட எப்படி இருந்தாங்களா, ஞானத்திலையும் புத்தியிலையும். ஆமா, இன்னைக்கு நீங்க நம்ம பெருமைப்படணும், கிறிஸ்தவர்கள் இந்த உலகம் அனுபவிக்கிற அத்தனை நன்மைகளையும் கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்சதுதான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்குன்னு நீதிமானா இருந்தா உங்களையும் உங்க தலைமுறையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவார், உங்களை உயர்த்தி வைப்பார், உங்க பிள்ளைங்க 10 மடங்கு சமர்த்தா இருப்பாங்க. அடுத்தது, கர்த்தருக்கு ஊழியம் செய்தவனுக்கும் பாருங்க, ஊழியத்தில் சிறந்த ஊழியம் ஆண்டவரை துதிக்கிறதும் ஜெபிக்கிறது தான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு, பாத்தீங்களா, தாவீது தன் காலத்துல யாருடைய சித்தத்தின்படி ஊழியம் செஞ்சான்? தேவனுடைய சித்தத்தின்படி. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? நீங்க எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய, நீங்க தேவனை துதிக்கிறதும் ஜெபிக்கிறது தான் தேவ சித்தம். தாவீது தன் காலத்துல எவ்வளவு துதிக்க முடியுமோ 4000 பாடகர்கள் அவ்வளவு வாத்தியங்களை வச்சு ஆண்டவரை துதிச்சாரு. கர்த்தர் சொன்னாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை செய்வான். இப்ப சொல்லுங்க, ஆண்டவருக்கு சித்தம் பிரியாணிக்குன்றதா? சொல்லுங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு போட வாங்கி கட்டுறதா? எது ஆண்டவருடைய சித்தம்? நீங்க கர்த்தரை நல்லா துதிக்கணும், நல்ல ஜெபிக்கணும். இந்த ஊழியத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தர் தாவீதை வித்தியாசமா படுத்தினார். எல்லாம் சொன்னாங்க, சவுல் கொன்றது, தாவீது கொன்றது, எவனாலையும் சாதிக்க முடியாததை சாதிச்சான். எல்லாரும் என்ன பண்ணாங்க, கோலியாத்தை கண்டு எல்லாம் காலு ஆடுது, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க எதிரி. இவனுக்கு எல்லாம் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. ராஜா சவுல் ஆடுறாரு, ஆனா தாவீது ஒருத்தன் தான் அப்படி வந்தான். கோலியாத்தை பார்த்து சொன்ன, மகனை இன்னைக்கு நான் உன்னை கொன்னு உன் தலையை வாங்கி உன் உடம்ப ஆகாயத்து பறவைகளுக்கு 65 கொடுப்பேன்னு சொன்னான். எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? எதனால தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சதுனால, அவரை துதிச்சதுனால, ஜெபித்ததுனால, ஒரு நாளைக்கு அத்தனை அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜெபிச்சதுனால வித்தியாசமா காட்டினாரு. ஊழியத்துல நிறைய ஊழியம் இருக்கு, நான் முடிச்சிடும், பாச கையில கொடுக்க போறேன். ஒரு வசனத்தை கூட வாசிடுங்க. பிரைஸ் சொல்லலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார். நல்ல கவனிங்க, என்ன ஊழியம் அது? ஏரோதின் காரியக்காரன். ஏரோது யாரு? பியூனா ராஜாவா? ராஜா, ஏரோது ராஜா, அவனுக்கு காரியக்காரன். அப்ப அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாம், அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஊழியம் செஞ்சாங்க, தங்கள் ஆஸ்திகளால். அரண்மனையிலிருந்து அவங்களால இயேசுவோட பின்னால கிராம போக முடியல. அதனால பவுல் சொல்றாரு, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அவங்க என்ன பண்ணாங்க, இயேசுக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு தங்க பணத்தை கொடுத்து விடுறாங்க.
பவுல் எழுதுறார் பிலிப்பியருக்கு, நான் தெசலோனிக்கேல இருக்கும்போது நீங்க 2 தடவை எனக்கு அனுப்பினீங்க. ஆஸ்திகளாத ஊழியம். 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம், உதவிக்காரருடைய ஊழியம். உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையை அடைவார்கள். இப்ப சொல்லுங்க, நீங்க ஜெப ஊழியம். அன்னாள் எப்படி இருந்தாலும் 84 வயது. ஆனா ஆலயத்துல உட்கார்ந்து எப்போது என்ன பண்ணிட்டு இருந்தாலாம்? ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. அந்த ஊழியத்தை செஞ்சா. உங்களால எந்த ஊழியம், ஜெப ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம், ஆஸ்திகளால கொடுக்கிற ஊழியம் எல்லாம் செய்யுங்க. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குவார். தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், ராஜாவாய் உயர்த்தினார். எவ்வளவோ பட்டங்களை பெற்ற அவனுடைய சகோதரர்கள் வர முடியல. இன்னைக்கு மனசுல வச்சீங்க, நம்முடைய ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டுகிறவர். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும், கர்த்தர் தேவனுக்கு ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் ஊழிய வித்தியாசத்தை காட்டு. கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்காதவர்களுக்கு என்ன வரும்? சில பேர் சில பெரிய தொகையை கொடுத்து பயப்படுறாங்க. ஆண்டவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போமா, 1 லட்சமா? ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆஸ்பத்திரியில் பில்லை பார்த்தான்னு வச்சுங்களேன், அங்கே போட்டிருப்போம் ஆஸ்பத்திரியில் பில்லு 7 லட்சம் ரூபான்னு. என்ன ஆகிடும்? மயக்கம் போட்டோடனே எங்களுக்கு ஃபோன் வரும், பாஸ்டர் மயங்கி விழுந்துட்டாங்க, சபையில் எல்லாரும் 7 நாள் சாப்பிடாம இருந்து என்ன செய்யுங்க, மயக்கம் போட்டு நீங்க விழுங்க. நீ கொடுக்காம 7 லட்சம் ரூபா கொண்டு ஆஸ்பத்திரியில் கொடுத்ததுக்கு நாங்கள் சாப்பிடாம இருக்கணுமா? சில பேருக்கு புரிஞ்சிருக்கு, சில பேருக்கு புரியல. நல்லா சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கறதுக்கு நம்ம வருத்தப்படவே. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த 1000 ரூபாய் வாங்குற பாட்டி 500 ரூபாய் 50% கொடுக்குது. நீங்க எத்தனை பர்சன்ட்னு யோசனை பண்ணி பாருங்க. தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவர்கள். கர்த்தர் உங்களை வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழும்போது, உங்களை தீட்டுப்படாமல் காத்துக்கொள்ளும் போது, நீங்க தேவனுடைய ஊழியத்தை, ஜெப ஊழியம், துதிக்கிற ஊழியம், ஆராதனை ஊழியம், சுவிசேஷ அறிவிக்கிற ஊழியத்தை செய்யும் போது மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.